Hello friends, welcome back to our channel. ஓகேங்க, நம்ம வந்து 2024க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் வந்து காலேஜஸ் போயிட்டு இருக்காங்க. 2024 பேட்சஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பேட்சஸில் கவுன்சிலிங்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜஸ் எடுத்திருப்பாங்க, இன்ஜினியரிங் காலேஜஸ். ஓகேங்களா, அந்த காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃபில் போயிருக்கு அப்படிங்கிறத வந்து அஃபீஷியல் வெப்சைட்லேயே ஒன்று இந்த டேட்டாஸ் வந்து ரிலீஸ் பண்ணல. அப்படிங்கிறப்போ நம்ம காலேஜஸில் வந்து என்ன கட் ஆஃபில் வந்து சீட்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு டேட்டாவே எடுத்திருக்கோம் கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம் ப்ரைவேட் காலேஜஸில். ஓகேங்களா, இந்த காலேஜஸில் 2024 பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கட் ஆஃபில் வந்து சீட்ஸை வந்து எடுத்திருக்காங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டியில் எப்படி வந்து சீட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டை வச்சு டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ்லையுமே என்ன சீட்ஸ் வந்து என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் இருக்கு, யார் எந்த காலேஜ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டாவை நம்ம எடுத்திருக்கோம். அஃபீஷியலாக இன்னும் வராத பட்சத்தில் நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக எல்லாத்துக்கும் டெலிவர் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா 1315. எஸ்எஸ்என் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் கல்லூரி. சிஎஸ் கோர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில் 198.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிக்கு 197.5, பிசிஎம் 197, எம்பிசி 196, எஸ்சி பார்த்தீங்கன்னா 191.5, எஸ்சிஏ 184, எஸ்டி 178 கட் ஆஃப்ல வந்து 2024 சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, நீங்கள் ஃபர்தராக இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, எல்லா விதமான அப்டேட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இசிஇ டிபார்ட்மெண்ட். இசிஇ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கட் ஆஃபில் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 197, பிசி 196, பிசிஎம் 196.5, எம்பிசி 195, அண்ட் தென் எஸ்சி பார்த்தீங்கன்னா 189, எஸ்சிஏ 178, எஸ்டி 170.5. இதில் பார்த்தீங்கன்னா 7.5 ஸ்டூடெண்ட்ஸும் இந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க அண்ட் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா, என்ன கட் ஆஃபில் க்ளோசிங்காக இருக்குது அப்படிங்கிறது அந்த டேட்டா. எஸ்எஸ்என்ல பார்த்தீங்க அப்படின்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டு ஓசிக்கு 197, பிசி 196.5, பிசிஎம் 196.5, எம்பிசி 195.5, எஸ்சி 189.5, எஸ்சி 178. இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். நீங்கள் உங்களுக்கு அது வேணும்னா டவுன்லோட் பண்ணி எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்ன கட் ஆஃபில் 2024 போயிருக்கு அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. எம்டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா 5 இயர் இன்டகிரேட் கோர்ஸ் கொடுக்குறாங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. எல்லா கட் ஆஃபும் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து நம்ம சொல்லிகிட்டே போனோம்னா டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு நான் இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து கட் ஆஃப் என்னன்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன்.